ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஷாப்பிங் கிளம்பிட்டோம். என்ன ஷாப்பிங் அப்படின்னா, நாளைக்கு வந்து என்னோட மருமகனுக்கு காது குத்து விழா. அதனால் அவனுக்கு போயிட்டு நகை எடுத்தாச்சு. ட்ரெஸ்ஸும் பழங்களும் மட்டும் வாங்கிட்டு வரணும். ஒரு 5 வகையான பழங்கள் வாங்கிட்டு ஒரு 5 தட்டு நம்ம வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் பழங்களும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊரழகு கையில் நூறழகு உன்னால் பூமி அழகே, உன்னில் நான் அழகு என்னில் நீ அழகு, நம்மால் யாவும் அழகே. இப்போ நம்ம வந்து துணி எடுக்கிறதுக்காக துணிக்கடை வந்து வந்தாச்சு. எங்கள் பெரிய மாமியாரும் காசு கொடுத்துட்ருக்காங்களாம். எனக்கு இது தெரியாது. அங்கே வந்ததுக்கப்புறம் தான் சொன்னாங்க 2 ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க எடுத்துக்கலாங்க அப்படின்னு. நம்மளுக்கு ஒன்று, பெரியம்மாவுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க காசு கொடுத்துட்ருக்காங்க மீனா, அவங்க எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க எடுத்துகிட்டு போகலாங்க அப்படின்னாங்க. எனக்கு போனோடனே ஒரு 3 ட்ரெஸ் எடுத்து போட்டாங்க. அது எனக்கு எடுத்து போட்ட உடனே அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா அது கிளாத் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதனால் நான் எனக்கு பிடிச்சதே வந்து எடுத்துட்டேன். கோட் மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது அவ்வளோக்கா செட் ஆகலை. ஏன்னா குழந்தையா, அவன் வேறு குட்டியாக வேறு இருக்கானா. அந்த கோட்லாம் போட்டோம்னா அந்த இது குத்தும், பிள்ளைகளுக்கு எரியும், கிழிச்சு விடும் அப்படின்னு சொல்லிட்டு அது வேணும்னு சொல்லிட்டு இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இதை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். கருமாமே இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இதையே நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்கறதுக்கான ரீசன், அங்கே கடையில் வந்து பாட்டு வந்து போட்டுட்ருந்தாங்க. அதனால் காப்பிரைட் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இப்போ வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இவங்க வந்து புதுநன்மை அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அதை தான் ரொம்ப கிராண்டாக விசேஷமாக கொண்டாடுவாங்க. காது குத்து 11ஆம் மாதத்தில் காது குத்திடுவாங்க. மொட்டை அடித்து பிறந்த மொட்டை எடுத்து காது குத்திடுவாங்க. வீட்டாளுகளுக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. பெருசாலாம் யாருக்கும் சொல்லிக்க மாட்டாங்க. வீட்டாளுகளை மட்டும் கூப்பிட்டு வச்சு காது குத்தி விட்டுருவாங்க. புதுநன்மைன்னு ஒரு ஃபங்க்ஷன் வரும். அதுதான் ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க. அதனால தான் நம்ம ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து பண்ண பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம். இருக்கிறத அப்படியே போட்டு அங்கே இருக்கு பாரு எவ்வளோ சாம்பிள் பார்த்து நல்லா இருந்துச்சு. கொடுக்காங்க வாங்க மாட்டாள, கொடுக்காங்க வாங்க மாட்டாள. எனக்கு அந்த இந்த கொடுங்க. சாம்பிள் பார்த்துருக்கேன். ராசோட சாம்பிள் பார்த்து தானே வாங்குவாங்க. ஆல்ரெடி இந்த அண்ணனை வச்சு ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துருக்கோம். இவர் இல்லை, அது இவர் இல்லை, இவர்தான். நான் வந்தனே சொல்லலையா. இவரா அது? அப்போ ஒல்லியா இருந்தாரு, பாருங்க நல்லா சாப்பிட்டு. தாடி இல்லாமல் இருந்துச்சு அதில். ஒரு கிலோ எவ்வளோ? எவ்வளோ? அவ்வளோதான் வந்திருக்கா? அதே வாங்கிய ஒன்று. சரி, அண்ணாச்சி பழம் எவ்வளோ வரும்? அண்ணாச்சி பழம் எவ்வளோ வரும் பாரு. அதில் சாம்பிள் இல்லையா? புளிக்குது. அவனுக்கு இல்லை, மெஸ்ஸியாக அவனாக்கு எடுத்துருக்கு. அவனுக்கெல்லாம் இல்லை, அவனா போட்டு பாரு. இது மாதிரி போடுவாள். அதனால தான். பார்த்தீங்கன்னா, நான் வந்து என் நாத்தனார் வீட்டுக்கு வந்துட்டேன். என் நாத்தனார் என்னை பார்த்து என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, இனிமேல் பாரு நானும் உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு இப்படி தான் வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். அண்ணே
இப்போ பாருங்க வாங்க சாரி வெளியில் வந்து வரவே முடியாத இது என்னது மாவு பழம் காலையில் வச்சு கொடுத்துரும். குட்டி ஏல நான் தான் சொன்னேன்ல எனக்கு மகன் என் பிள்ளை புதுநன்மைக்கு எல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு சொன்னா அதுக்கு மேல பெரிய செலவு. சும்மா சின்ன இப்ப சின்ன சின்னதா சின்ன சின்னதா இப்ப சின்ன செலவு செஞ்சதுக்குள்ள அப்படியே சின்ன சின்னதா செஞ்சு சரி கட்டிடுவோம். நாங்க எல்லாம் என்னெல்லாம் செஞ்சோம் எல்லாம் அங்க இருக்குதுங்க. என்ன மீனா நீ சொல்ல நினைச்சது சொல்லவே இல்லையா? அது சொல்லாது. நீங்க எப்பவுமே நாங்க வந்தா சொல்லி என்ன ஆயா? சீலை இருக்கே அந்த கட்டப்பையில பாரியா இந்த பையில பாரியா? எங்க ஆயாக்கு சீலை வெங்காயம் அந்த சேலை யார் உங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்ததா? அந்த வெங்காயமா யார் வாங்கி கொடுத்தா? சொல்ல போனா நாங்க அப்படியே சாப்பிடுறீங்க எதுக்கு? நான் நீங்க என்ன வேணும்னு சொல்லலாம் அது ஆயா என்ன சொல்ல இப்ப நீ என்ன சொல்ல சொல்லு. என் வீட்டுக்காரர் என்ன நான் எதே இருக்கிறேன் நான் அங்க போயிட்டு இப்பதான் வந்தேன் இட்லி வச்சிட்டேன் இட்லி ஊத்துறேன் போய் வெங்காயத்தை வெள்ளை போட்டு அப்புறம் சேலைன்ட்டே கிடக்குற என்னமோ உன் சேலை கொண்டு போய் இந்த சொல்லிட்டாங்கல்ல இந்த வார்த்தையத்தை நான் எதிர்பார்த்தேன். நான் வீடியோலயே சொல்லிட்டேன் வந்தேன். எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆளை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த பிள்ளை இல்லைனே வந்து வேலை நான் செய்யறாங்க என்னைக்கு வந்து வேலை பார்த்திருக்கேன் உங்க வீட்டுல? அதான் சொல்லுங்க இன்னைக்கு வந்துகிட்டு நான் கேட்கறேன்றியா எப்பக்கா போனாங்க? அவங்க ஒரு 7 மணிக்கு நான் இருந்து வந்தோடனே கிளம்பிட்டாங்க கேட்டாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். பசங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க. ஓவராலாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டியா? கருவா என்கிட்ட ஊர் மேய்ஞ்சிட்டு இப்போதே வந்தாரு. ஃபெலிக்ஸ் வீட்டு போயிட்டேனியா? நான் வந்து சாப்பிட்டுட்டு ஃபெலிக்ஸ் வீடு கழிப்பிச்சா? இன்னும் முடிக்கல. அத்தை போய் பார்த்து எப்போ இருக்கு? நீ பார்த்தே அவனை ஃபோன் பண்ணி எனக்கு ரீச் ஆகும். சாப்பிட்டானே எல்லாரும் சாப்பிட்டாச்சு. அவருக்கு வரைக்கும் எத்தனை வம்புழுத்தாரு பிள்ளைல. எல்லாரும் தூங்கி எழுந்திரிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. மணி பார்த்தீங்கன்னா 6 ஆயிடுச்சு. ஓவராலாக குளிச்சுட்டு வராங்க. நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். என் மருமகன் வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து தூங்குறான். இந்த வீட்டுக்குள்ள வந்து தூங்குறான். இல்லை சாமி, கொஞ்சம் நேரம் கழிச்சு அம்மா குளிப்பட்டி வரேன். சமையல் வேலை வந்து நடந்துகிட்ருக்கு. அடுத்து என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். ஏய் பனி அடிக்குது, உள்ள வா வா முடிய. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog நம்ம முடிச்சுக்கலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். டாடா.